குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுக்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை பற்றி ஒரு ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் நியூஸ் வந்து வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ரேஷியோ வந்து மாறும். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஓகேங்களா? இதில் இருந்து ஸோ கமெண்ட்ஸ் நீங்கள் சரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் மூலமாகவும் ஏதாவது எனக்கு தெரிய வருது அப்படின்னா எனக்கு அதுவும் வந்து நான் தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடைக்கும். ஓகே, எப்படி உங்கள் மூலமாக தெரியும் அப்படின்னா நான் ஏதாவது சொல்ல மறந்தது ஏதாவது மாற்றி சொல்லினது, ஸோ அது வந்து நீங்கள் கமெண்ட்டாக சொல்லும்போது அது வந்து எனக்கு வந்து ஸோ கண்டிப்பாக வந்து நானும் அதை வந்து தெரிஞ்சுக்குவேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட் அப்படிங்கிறது இருக்காது. எக்ஸ்ப்ளனேஷன் இப்போது யூடியூப்பில் கிளாஸ் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட் எதுவுமே இருக்காது. நான் வந்து ஒரு ஃப்ளோவில் தான் போக போகிறேன். ஓகே, அப்படியே நீங்களும் என் கூடவே வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ பேங்க் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பேங்க் எதுக்கு யூஸ் ஆகுது? லோன்ஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? பணம் இருக்கிறவங்க கிட்ட பணத்தை வாங்கி அதை வந்து பணம் தேவைப்படுறவங்களுக்கு லோனாக தருவாங்க. ஸோ ஓகே, அந்த தேவைப்படுறவங்க வந்து அந்த லோனை வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அதை செலவு பண்ணுவாங்க. அந்த செலவு பண்ணுறது அவங்களுக்கு மட்டும் யூஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது யூஸ் தான், அவருக்கான யூஸ் தான். பட் ஆனால் அது அவரை சுற்றி இருக்கிற ஆட்களுக்கும் அந்த யூஸ் வந்து பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் செலவு பண்ணுறது பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது எப்படி ஆகும் அப்படின்னா சப்போஸ் எக்ஸுங்கிற பர்சன் வந்து ஒரு பேங்க் கிட்ட எஸ்பிஐ கிட்ட வாங்குறாரு பணம் அப்படின்னா அவர் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக அந்த பணத்தை வந்து வாங்குறாருன்னு வைங்களேன். ஸோ அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அந்த கம்பெனி மூலமாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதா விஷயம். ஸோ கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து கம்பெனியில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவார். அப்படி அந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயி தேவை. ஸோ அப்போ சுற்றி இருக்கிற ஆட்களை வந்து எடுக்கணும். ஸோ எடுத்துருவாரா? ஸோ அப்போ அதிலிருந்து ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவார். ஸோ அந்த பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆட்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா யூஸ் ஆகும், நல்ல விஷயம். இல்லை அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வெளிநாட்டில் இருக்கிற ஆட்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ஒரு சூப்பரான விஷயம். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவர் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு இல்லையா. ஸோ நம்ம ஒரு கண்ட்ரியிலேருந்து தான் இவ்வளோ ஆக்சஸ் பண்ணுறாங்க கண்ட்ரியோட ஒரு என்ன சொல்கிறது ஹெல்ப்பில். ஸோ கண்ட்ரிக்கு வந்து கம்பல்சரி வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகேங்களா? டேக்ஸாக வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரி அதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து அவர்கிட்ட இருந்து அந்த கம்பெனிலேருந்து ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு ஷேர் அப்படிங்கிறது போகுது. ஓகேங்களா? அந்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அதை அடுத்த விஷயம். ஓகே, ஒரு லோன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இவ்வளோ வேலை பண்ணுது. ஓகே, ஸோ நான் இன்னும் முடிக்கல. ஓகே, ஸோ இந்த லோன் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இது வந்து கம்பெனி வந்து கிரியேட் பண்ணுறாரு, அங்கே வந்து வேலைவாய்ப்பெல்லாம் வருது. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பு வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சம்பளமாக வந்து அந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து தருவாங்க. அந்த எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. செலவு பண்ணது போக மிச்சது வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் கொடுத்தது. ஓகே, ஸோ இந்த கடன் வந்து இந்த பணத்தை வந்து யாருக்கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இருக்கிற ஒரு ஆளுக்கிட்ட இருந்து அந்த பணத்தை வந்து வாங்கி இவர் நடுவில் இருந்து ஒரு புரோக்கராக இருந்து அந்த பணத்தை வந்து தந்திருக்காரு. யாருக்கு? எக்ஸ் அப்படிங்கிற பர்சனுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சும்மா இருந்த பணம், இவர்கிட்ட சும்மா இருந்த பணம் ஸ்டேட் பேங்க்கு கிட்ட போய் அந்த பணம் வந்து இன்னொரு கம்பெனிக்கு போய் ஓகேங்களா ஒரு நபர் எக்ஸுங்கிற நபர்கிட்ட போய் அது கம்பெனியாக மாறி அந்த கம்பெனியில் ஒரு பொருள் உருவாகி அந்த பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நாட்டுக்கு வந்து வெளியில் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது அதை தாண்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட்டு, அங்கே சுற்றி இருக்கிற மக்களுக்கு பெனிஃபிட். ஓகேங்களா? அந்த கம்பெனி ஓனருக்கு பெனிஃபிட்டு, பேங்க்குக்கு பெனிஃபிட், ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணார் இல்லையா அவருக்கு பெனிஃபிட். ஸோ இந்த பணம் வந்து இவர்கிட்ட சும்மா இருந்த பணம். ஓகேங்களா? இதுதான் வந்து விஷயம். ஓகே, ஸோ இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் அதுக்கு முன்னாடி இருந்து பேங்கிங் சிஸ்டம் அப்படி இருந்துச்சு இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்போ இருந்த பேங்க் ப்ரைவேட்டாக தான் இருந்துச்சு எல்லாமே. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா பேங்க் எல்லாமே வந்து பல்கான அமௌண்ட்டு ஒரு சில நபருக்கு மட்டும்தான் தந்துகிட்டே இருந்தாங்க. ஓகே, அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து திரும்பி வரணும், பல்காக இருக்கணும், ப்ளஸ் வந்து ப்ராசஸ் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா. ஒரே ஆளுகிட்ட வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம குறைக்கலாம். ஓகே, அந்த லோன் அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆட்களை வந்து நம்ம கம்மியாக வச்சுக்கலாம்.
ஓகே, இல்லை அந்த ஒரு லோனை கொடுக்குற ஆளுக்கு பதிலாக அந்த லோனை வந்து 100 பேருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 100 பேர்கிட்ட அப்டேட் வாங்குறதுக்கு ஆளுகளை வைக்கணும், வேலையாட்களை. ஸோ அது வந்து கம்மியாகும். அப்போ வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஒரு செக்டாருக்கு மட்டுமே அந்த இது போய்கிட்டே இருந்தது. ஸோ இது பேங்கிங் சைடு என்ன நினச்சாங்க அப்படின்னா இதுதான் சேஃப் நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு அது வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து கொடுக்க தயங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால் வந்து என்னாச்சு அப்படின்னா இப்போ முதலாளிகள் மட்டும்தான் வந்து இதை வந்து பெனிஃபிட் ஆகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ நானும் நீங்களும் வந்து நினச்சா வந்து நமக்கு வந்து லோன் கிடைக்காது. ஓகேங்களா, லோன் கிடைச்சாதான் வந்து நம்ம ஒரு புதுசாக கம்பெனி ஒன்று உருவாக்க முடியும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இவங்ககிட்ட தான் வேலைக்கு போகணும். ஒரே ஒரு ஆள் தான் கம்பெனி வச்சுருக்கான், அவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம வேலைக்கு போகணும். இல்லை அப்படின்னா வந்து நான் ஏதாவது விவசாயம் ஏதாவது பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து விவசாயிகளுக்கும் வந்து பெருசாக லோன் அப்படிங்கிறதும் தரல, பொதுமக்களுக்கும் லோன் தரல, யாருக்குமே லோன் தரல, ஒரு சில ஆளுகளை தவிர. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளடைவில் வந்து மோனோபோலி ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட என்ன சொல்கிறது எக்கனாமிக்கலான ஒரு சில ஆக்டிவிட்டீஸை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஆரம்பிக்கிறாங்களா ஏன்னா அப்படி தான் ஆகும். ஓகேங்களா, மொத்த அந்த உற்பத்தி எல்லாமே அந்த எக்கானமி விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனிகிட்ட தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இவங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து லோன் தர மாட்டேங்கிறாங்க. ஓகே, படிக்கிறதுக்கு அப்போல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் லோன் வாங்கினதா இது இல்லை. பட் ஆனால் அந்த பொதுமக்களுக்கு லோன் எதுவும் பெருசாக தரமாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம கண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்தை நம்பி இருந்த கண்ட்ரி. ஓகே, க்ரீன் ரெவல்யூஷன் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இதை ஏற்றுக்கிட்ட கண்ட்ரி, விவசாயத்தை நம்பி இருக்கிற கண்ட்ரி. ஸோ விவசாயத்துக்கு வந்து பெருசாக வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போக மாட்டேங்குது. ஸோ கடன் எதுவும் தரமாட்டேங்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போது ரிஸ்கியான லோன்ஸ் கேட்டகரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லோனும் வரும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லோன் வந்து கொலாட்ரல் வச்சு தர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து வேலைக்கு போகிறேன். ஓகேங்களா, என்னோடய சேலரி ஸ்லிப்பு காமிச்சு எனக்கு லோன் தர்றாங்க அப்படின்னா எதனால் என்ன பேசிஸில் தருவாங்க அப்படின்னா எனக்கு வந்து மாதம் ஒரு அமௌண்ட் வருது, அது கொலாட்ரல். ஓகே, அப்போ கம்பல்சரி எனக்கு நான் வந்து திருப்பி கொடுத்துருவேன். ஸோ இவன் வந்து திருப்பி தந்துடுவான், அதனால் இவனுக்கு லோன் தரலாம் அப்படின்னு சொல்லி தர்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பே ஸ்லிப் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா, அவங்களோட அந்த சேலரியில் அவங்களோட வருமானம் அப்படிங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இது சீசனை பொறுத்து 6 மாதம் இல்லை 4 மாதம் வச்சுக்கிட்டீங்கனாலும் வைங்களேன், 6 மாதம். ஓகே, 6 மாதம்னு வச்சுக்கலாம். 6 மாதம் சீசனை பொறுத்து. ஒரு வருஷத்தில் நல்லா மழை பெய்யும், ஒரு வருஷத்தில் நல்லா மழை பெய்யாது. ஓகே, இதை வந்து கணிக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து ரொம்ப ரிஸ்கி செக்டார் வந்து அக்ரிகல்ச்சராக இருக்குது, அது உண்மை தான். ஸோ லோன்ஸ் வந்து நிறைய என்பிஏ, ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக கூட நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். ஓகே, செப்டம்பர் அதோட டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா 2.6% வந்து என்பிஏவாக வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து ஆவரேஜாக 2.6, அதில் வந்து அதிகபட்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் செக்டார் தான், 6.2 நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே இப்போ வந்து நான் சொல்ல வர்றது புரிஞ்சுது இல்லையா. ரிஸ்கி செக்டாருக்கு வந்து லோன் வந்து கொடுக்கறதுக்கு மறுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் இப்போ 65 அந்த காலங்களில் வந்து இருந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் 50 கோடிக்கு கேபிட்டல் இருக்கோ அந்த பேங்க்ஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து நேஷ்னலைஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. யார் அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து 1969 ஓகேங்களா ஜூலை மாதம் நேஷ்னலைஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மக்களுக்குமே வந்து இந்த நலத்திட்டங்கள் போய் சேரும். கவர்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட்க்கு பார்த்து கொடுக்குறதானே, யாருக்கு தேவை இருக்கோ எந்தெந்த செக்டாரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுமோ அது கவர்மெண்ட் பார்த்து தரும். ஸோ அப்படி தான் போகுது. ஓகே, 1969 14 பேங்க்கை வந்து நேஷ்னலைஸ்ட் பண்ணுறாங்க, 50 கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாத்தையுமே. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரையாரிட்டி செக்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1972 தான், 70 to 72 அந்த ரேஞ்சில் தான் வந்து நரசிம்மன் அவர் தான் வந்து இந்த வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன அப்படின்னா நாட்டோட வளர்ச்சிக்கு தேவையாக இருக்கக்கூடிய செக்டார்ஸுக்கு நம்ம வந்து லோன்ஸ் கொடுக்கணும், அதுதான் வந்து ப்ரையாரிட்டி செக்டார் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து சொல்கிறார். ஓகேங்களா, நரசிம்மன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தான் லேட்டரலாக வந்து இந்த பேங்க் பேர் என்ன ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து அவரோட கமிட்டி ரெக்கமெண்டேஷனில் தான் வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா லெண்டிங் அப்படிங்கிறது லோன்ஸ், பேங்க்கு கிட்டேருந்து வெளியில் போகிற லோன்ஸ். ஓகேங்களா, இதில் வந்து சம் பர்சன்டேஜ் டோட்டல் லோனில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து
ப்ரையாரிட்டி செக்டார்னு கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட செக்டாருக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ப்ரையாரிட்டி செக்டாரில் என்ன யார் யார் வருவாங்க அப்படின்னா, ஹையஸ்ட் கேட்டகரியில் வந்து யார் யார் வருவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர், ஓகேங்களா. செகண்ட் வந்து ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், ஓகேங்களா. தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது லோன் வந்து தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு. ஃபோர்த்து அப்புறம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எஜுகேஷன் லோனு, அப்புறம் சின்ன சின்ன ஹோம் லோனு, இதெல்லாமே வந்து அடுத்த கேட்டகரியில் வரும், ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கிற டேட்டாவை பொறுத்துட்டு வச்சு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இப்போது ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் இருக்கு இல்லையா. ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கலாம், வேணாம் பப்ளிக் செக்டார் எடுத்துக்கலாம், ஒரு கனரா பேங்க் எடுத்துக்கலாம் வைங்க. ஸோ இப்போ கனரா பேங்க்கு கிட்ட இருந்து வெளியில் போகுது இல்லையா. ஓகே, ஸோ கனரா பேங்க்கிட்டேருந்து வெளியில் போகிற டோட்டல் லெண்டிங் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கனரா பேங்க்கு 40% வந்து ப்ரையாரிட்டி செக்டாருக்கு வந்து லோனாக தரணும். 40% வந்து கண்டிப்பாக தரணும். இப்போ 100 ரூபா வந்து லோனாக மொத்தமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது 40% வந்து ப்ரையாரிட்டி செக்டாருக்கு, குறைஞ்சபட்சம் 40%. ஓகே, இப்போ அந்த 40ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து 18, ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர் வந்து 18% வந்து கொடுக்கணும், ஓகேங்களா. அந்த 18ல் வந்து 10% வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18ல் 10% வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நலிவடைஞ்ச, ரொம்ப அந்த ஏக்கர் கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ரொம்ப வீக்கராக இருக்கிற அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10%, 18ல் 10%. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5%, ஓகேங்களா. 7.5% அப்படிங்கிறது எம்எஸ்எம்இக்குன்னு வச்சுங்களேன். எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது வந்து ஸோ ஒரு நாட்டோட விவசாயத்துக்கு அப்புறம் அதுதான் முதுகெலும்பு எம்எஸ்எம்இ, ஓகேங்களா. ஸோ அந்த செக்டாருக்கு வந்து 7.5%. ஸோ மிச்சம் இருக்கிற எவ்வளோ ஆச்சு 25, மிச்சம் இருக்கிற 12 செக்டார் 25, மிச்சம் இருக்கிற 15ல் 12% வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி, அவங்க ஏதாவது லோன் தேவைப்படுது அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க, ப்ளஸ் வந்து இவங்க உமன் இது பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உமன் ஒரு பெண் தலைமையிலான ஒரு கம்பெனி வந்து தொடங்குறாங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12%, இவங்கெல்லாம் வந்து 12% இதுக்குள்ளே வருவாங்க, ஓகேங்களா. ஸோ மிச்சம் இருக்கிற எவ்வளோ இருக்கும், மிச்சம் 3% இருக்கும். அதில் தான் வந்து இந்த எஜுகேஷன் லோன் இதெல்லாமே வந்து வரும், ஓகேங்களா. சப்போஸ் வந்து இப்போது இவங்க இப்போது நான் சொன்னேன் இல்லையா கனரா பேங்க் தான் சொன்னேன். ஆமாம், கனரா பேங்க் வந்து இந்த 40% கொடுக்கறதுக்கு வந்து அவங்களோட இதில் வந்து மறந்துட்டாங்கன்னா அந்த அந்த நார்ம்ஸ்குள்ளே வந்து அவங்க வரல. ஒரு 38% வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஆர்பிஐ செக் பண்ணும்போது அது வந்து அவங்களோட அந்த இது ரேஞ்சில் வந்து இல்லை அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிய வருது ஆர்பிஐக்கு. ஸோ இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைன் போடுவாங்க, ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து ஃபைன் போடுவாங்க. ப்ளஸ் வந்து அந்த 40% அட்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. பெனால்ட்டியாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அது யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா நபார்டு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, நபார்டு தெரியும் இல்லையா. நபார்டோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெகுலேட்டரி பாடி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து நீங்கள் அந்த ஃபண்டில் வந்து நீங்கள் வந்து மிச்சம் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து லோனாக வந்து கொடுத்து மக்களுக்கு வந்து போய் சேர்கிற மாதிரி பண்ணணும். இல்லை அப்படின்னா முத்ரா லோன் இருக்கு இல்லையா. ஸோ அதில் ஸோ இது ஏன் நீங்கள் யோசிக்கலாம், பரவாயில்ல அதில் இல்லை அப்படின்னா இதில் கொடுத்துக்கலாம்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் வந்து ரெகுலராக கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜை விட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. ஓகே, ரொம்ப கம்மி சொல்ல முடியாது, ஒரு 2 to 3% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8% கொடுக்க மாட்டாங்க, 12%ன்னு வைங்களேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8% தான் இருக்கும். ஓகே, அப்போ வந்து பேங்க்குக்கு வந்து அது லாஸ் தானே. ஸோ அதுக்கு நான் டேரெக்டாகவே வந்து ப்ரையாரிட்டி செக்டார்ஸ்க்கே வந்து நான் டேரெக்டாக கொடுத்து வந்து அதை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டு தான். ஆனால் இந்த பனிஷ்மெண்ட் மூலமாக நல்ல விஷயம் நடக்குது, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ப்ரையாரிட்டி செக்டார் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து ஓகே, அதாவது ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய செக்டார்ஸுக்கு வந்து கொடுக்க போகிறது. நீங்கள் யோசிக்கலாம், இப்போ எஜுகேஷன் லோன் வந்து என்ன நாட்டோட வளர்ச்சி அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ இப்போ
எஜுகேஷன் லோன் கொடுக்குற ஒரு ஆள்லாம் வந்து படித்து நாளைக்கு கூகுளோட சிஇஓவாக கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நடக்குது இல்லையா? ஸோ இது வந்து அசட்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, அந்த மனுஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனோட நாலேஜ், அவனோட இந்த ஸ்கில்லை வந்து அசட்டை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏன் இது வந்து நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட 75% லோன் வந்து ப்ரையாரிட்டி செக்டார்ஸ்க்கு லெண்டிங்காக தரணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வந்து ரூல்ஸ் போட்டுருந்துச்சு. இப்போ வந்து அதை 60% வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ரீசெண்ட் நியூஸில் வந்து 60% கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த நியூஸில் வந்து ஹைலைட்டு. நான் இதை சுற்றி வளைச்சி அப்படியே கொண்டு போய் 60 கொண்டு போய் அப்படியே இப்போ வந்து 2025 நிப்பாட்டியிருக்கேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஓகே, இப்போது உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். இப்போ என்ன அப்படின்னா, கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 40%. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு ரெகுலர் இந்த பேங்க்ஸ் தான். ஹெச்டிஎஃப்சி, ஃபாரின் பேங்க்ஸு, இதெல்லாமே கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ இப்போ இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75% அப்படிங்கிறது வந்து செட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் 75 தான் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதை கம்மி பண்ணியிருக்காங்க, 60% கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது கமர்ஷியல் பேங்க்குக்கு 40%, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு அடுத்தது 60%, ரீஜனல் ரூரலுக்கு வந்து 75%. ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறது 75% அப்படிங்கிறது இருக்கலாம். ஓகே, நீங்கள் 90% கூட வைக்கலாம். ஏன்னா வந்து அதோட முக்கிய இதே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்குறது தான், ஏழைகளுக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு கொடுக்குறதானே. ஸோ அது ப்ரியாரிட்டி செக்டாரில் தான் வருது. ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரையாரிட்டி செக்டாரை பற்றின முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ப்ரோ இது வந்து நீங்கள் சொன்னது வந்து இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஓகே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ எனக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை பற்றி ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, டாட்டா, பை பை.